டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்குமே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து வாழ்க்கை முறை சார்ந்து வரக்கூடிய ஒரு வியாதி தான். அதனால் வாழ்க்கை முறை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இந்த சர்க்கரை வியாதியில் இருக்குது. என்ன மாதிரியான உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணலாங்கிறத விட டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நைட்டு டின்னர் வந்து கண்டிப்பாக 7 மணிக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வந்து டைமிங்கே இல்லாமல் எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இன்சுலின் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த டைமில் இன்சுலின் சுரக்குமானா சுரக்காது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து உடம்புல வந்து அப்படியே தங்கிடும். அது டைஜஸ்ட் ஆகாமல் கலோரிஸாக வந்து அப்படியே தங்கிடும். இது வந்து சர்க்கரை வியாதி வரதுக்கு காரணமாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நைட் 7 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சர்க்கரை வியாதிக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சாப்பாட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்திக்க வேண்டிய விஷயம் சொன்னால், ஒரு நாள் வந்து நீங்கள் கீரை சேர்த்திக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் வாழைத்தண்டு சேர்த்திக்கங்க. நல்லா நார்ச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. நல்லா புரதச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்ச அளவு மாவுச்சத்து இருக்க மாதிரியான உணவுகள், இப்போ ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு நல்லா காய்கறியோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கணும். காய்கறி குவான்டிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா நீர்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறிகள், புடலங்காய் மாதிரியான காய், நார்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறினா முருங்கைக்காய், அந்த பீன்ஸு, பீக்கங்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான நல்லா நார்ச்சத்து நீர்ச்சத்து இருக்க மாதிரியான காய்கறிகள் உடம்புல சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மாவுச்சத்து இருக்கும் போது நான் இப்போ வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டிஃபனாக சாப்பிடணும், இட்லி தோசை மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றது தப்பு தான். அரிசினா அரிசி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ கோதுமை சாப்பிட்டா மட்டும் சர்க்கரை வியாதி அதிகமாகாதான் ஆகும். என்ன பொறுமையாக ரத்தத்தில் வந்து இந்த சுகர் கலக்கக்கூடிய அந்த கிளைசிமிக் லோடுன்னு சொல்லுவாங்க, பொறுமையாக நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை கலக்கிற மாதிரியான உணவுகள், அதாவது குளுக்கோஸ் சேர்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே நீங்கள் காமனாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். பழங்கள் பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழங்கள், சர்க்கரை வியாதின்னு ஒன்றே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்வீட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறது, சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுறது விஷயம் கிடையாது. நாக்குக்கு எதெல்லாம் இனிப்பாக தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல விஷயம்.